வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா உங்களோட ஜான்சினாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜான்சினா வந்து எலிமினேஷன் சேம்பர்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் வந்து பண்ணார். அந்த ஹீல் டர்ன் வந்து WWE ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக இப்போ பேசப்படுது. அதாவது ஜான்சினா வந்து எல்லாருமே ஒரு ஃபேஸ் டர்னாக தான் பார்த்துருக்காங்களே தவிர யாருமே நம்முடைய ஜான்சினாவை வந்து ஹீல் டர்னாக யாருமே பார்த்ததில்ல. ஆனாலும் நம்முடைய ஹீல் டர்ன் தனத்தை நம்மளுடைய ஜான்சினா வேறு லெவலில் பண்ணிட்டாரு. அதுதான் இப்போ WWE ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய ஜான்சினா வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை வந்து எலிமினேஷன் சேம்பரில் வந்து அட்டாக் பண்ணார்ல, அந்த வீடியோ வந்து 36 மணி நேரத்தில் அதாவது 215 மில்லியன், அதாவது சுமார் 215 மில்லியன் வியூஸ் வந்து நம்மளுடைய ஜான்சினாவுக்கு வந்து கிடச்சிருக்கு. அது எதனால் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து நம்மளுடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் பண்ணி அட்டாக் பண்ணார்ல, அந்த வீடியோவுக்கு வந்து இப்போ பெற்றிருக்காரு. இது வந்து ஒரு WWE ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இப்போ WWE பேசப்படுது. அது இல்லாமல் இப்போ நம்முடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, இந்த ஹீல் டர்னால் பல விஷயங்கள் வந்து WWE மாறப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது என்ன விஷயங்கள் மாறப்படும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சினா அதாவது வர்ற என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அவரோட தீம் சாங்காக இருக்கட்டும், அது இல்லாமல் அவரோட ஹேர் கட்டாக இருக்கட்டும், அவரோட லுக்கிங்காக இருக்கட்டும், அதாவது டோட்டல் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய மார்ச் மாதம் நடக்க போகிற மண்டே நைட் ரால், அதாவது ஒரு மண்டே நைட் ரால் வந்து உங்களுடைய ஜான்சினா வந்து வர போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஆனாலும் அந்த மண்டே நைட் ராக்கு வந்து உங்களுடைய ஜான்சினா வராரு அப்படின்னு கேட்டால் அவர் வந்து அந்த இடத்துல வந்து எதுக்கு வந்து நான் வந்து கோடியை எதுக்கு அட்டாக் பண்ணேன், அதாவது நான் வந்து எதுக்கு ஹீல் டர்ன் பண்ணேன், அதாவது ராக் வந்து என்கிட்ட என்ன சொன்னான், நான் வந்து எதுக்கு ஹீல் டர்னாக மாறணும், கோடியை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கத்தையுமே நம்மளுடைய ஜான்சினா வந்து அந்த மண்டே நைட் ரால சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய WWE வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய ஜான்சினா வந்து மண்டே நைட் ராக்கு வராரு அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்த வந்து நம்மளுடைய ஜான்சினா சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது மார்ச் மாதம் நடக்க போகிற மண்டே நைட் ரா, அதாவது 14ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ஜான்சினா வராரு. அது இல்லாமல் 24ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வராரு. அதை தொடர்ந்து 31ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு அதாவது 31ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராக்கு ஜான்சினா வராது. அதாவது 17லேருந்து 31 வரைக்கும், அதாவது 3 மண்டே நைட் ராக்குமே உங்களோட ஜான்சினா வந்து அஃபிஷியலாக வராரு. ஏன்னா இந்த 3 மண்டே நைட் ரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளோட ஜான்சினா வந்து 14ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராக்கு வராரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சினாவோட அந்த ஒரு லுக்கிங்கில் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படும். ஜான்சினா வர அந்த ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் அவரோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அது இல்லாமல் அவரோட மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும், டோட்டல் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை நம்முடைய ஜான்சினா வந்து அந்த மண்டே நைட் ராக் வரப்போ, அதாவது நம்மளுடைய ஜான்சினா வராரு அப்படிங்கிற ஒரு ஹீல் டர்ன் பண்ணிட்டார். அதாவது அவர் வந்து வர்ற தீம் சாங்காக இருக்கட்டும், அது இல்லாமல் அவரோட லுக்கிங்காக இருக்கட்டும், அவர் வந்து க்ரோமோ கட் பண்ணுற அந்த ஒரு விதமாக இருக்கட்டும், எல்லாமே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய ஜான்சினா கூட வந்து நம்மளோட ஃபைனல் பாஸான ராக்கும் வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சினா கூட வந்து ஒரு ஸ்பீச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சினா கூட வந்து நம்மளுடைய ராக் வரல அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சினா கூட நம்மளுடைய அதாவது நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் இருக்கார்ல, அவரு கூட மேபி ஜான்சினா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய ஜான்சினா வந்து அவர் வர ஹேர் ஸ்டைல், அதாவது அவர் வச்சுருக்க ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அது இல்லாமல் அவரோட வர விதமாக இருக்கட்டும், இல்லை அவரோட தீம் சாங்காக இருக்கட்டும், அதாவது க்ரோமோ கட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட். எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்மளுடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் பண்ணார். ஹீல் டர்ன் பண்ணி நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணார். நம்மளுடைய ஜான்சினா மட்டுமா நம்மளுடைய கோடியை அட்டாக் பண்ணார், நம்மளுடைய ஜான்சினாவும் அட்டாக் பண்ணார், நம்மளுடைய அது இல்லாமல் இந்த ஃபைனல் பாஸான அந்த ராக்கும் அட்டாக் பண்ணார், அது இல்லாமல் ட்ராவிஸ் ஸ்காட்டும் அட்டாக் பண்ணார். இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸாக அட்டாக் பண்ணாங்க. அதாவது தொக்கா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஆளாக மாட்டிக்கிட்டார். 3 பேருமே நம்மளுடைய கோடியை வந்து துவன்னு துவைச்சிட்டாங்க. இதில் வந்து நம்மளோட ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து நம்மளுடைய கோடியை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார்ல, அது வந்து ரியலாகவே நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து நம்மளோட ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து அட்டாக் பண்ணதில் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து இன்ஜுரி இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் அட்டாக் பண்ணதுனால நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்ஜுரிலாம் கிடையாது. ஏன்னா WWE பொறுத்த வரைக்கும்
பாதி ஃபேக்காகவும் இருக்கும், பாதி ரியலாகவும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து நம்மளுடைய கோடியை வந்து அட்டாக் பண்ணது வந்து முழுக்க முழுக்க ரியல் தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய WWE வந்து அந்த இடத்துல பிளட் வரதெல்லாம் அதிகமாக வச்சுக்கல. அதாவது முழுக்க முழுக்க ரத்தம் வருது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய WWE வந்து அந்த ஒரு கேப்சூல் இருக்குல்ல, அந்த ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும்ல, அதில் தான் நம்மளுடைய WWE வந்து ஏமாற்றுவாங்க ரத்தம் வர மாதிரி. ஆனால் நம்மளுடைய நம்ம லைவ்லேயே பார்த்துருப்போம் நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கோடியை வந்து அட்டாக் பண்ணாருன்னு தெரியும். அதனால நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் அட்டாக் பண்ணதில் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. ஆனாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது எதனால் அப்படின்னு கேட்டால் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு நம்மளோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி ரோட்ஸை வந்து WWE வந்து அஃபிஷியலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஜுரியாக இருந்துச்சுன்னா WWE வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் சின்ன ஒரு இன்ஜுரியாக இருக்க போய் தான் நம்மளோட WWE வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு நம்மளுடைய கோடியை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து WrestleMania 41 ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இருக்குல்ல, அதனால் அந்த ஒரு பில்டப்பை ஏற்றுறதுக்காக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறாரு. இது இல்லாமல் நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டு இருக்காராம். எதுக்குன்னு கேட்டால் அதாவது ரெஸ்லிங் கரியருக்கு வரப்போகிறாராம். அதை வந்து நம்மளுடைய ராக்கே சொல்லிட்டாரு. வந்த ஆள் மெயின் சாம்பியனான நம்மளுடைய கோடியவே போட்டு ரியலாகவே அட்டாக் பண்ணி வெளியில் போட நாய் அப்படிங்கிற மாதிரி பிளட்லாம் வர வச்சுட்டாரு. இவர் திரும்பி ரெஸ்லிங் கரியருக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் இவரால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறானுங்களோ, எத்தனை பேர் ரெஸ்லிங் கரியரே தொலைச்சிட்டு அதாவது ஊனமாக போய் நிற்க போகிறானுங்க அப்படின்னு தெரியல. இவருக்கெல்லாம் இந்த நிலைமை வரக்கூடாது. நான் எதுவுமே சொல்கிறேன். இவர் பாடுறாருன்னா இவர் பாடிட்டு மட்டும் போயிடலாம். இவர் வந்து தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மெயின் சாம்பியனே நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து போட்டு தள்ளிட்டாரு. ஏன்னா WWE வந்து அதிகமாக ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத விட பேராசை பிடிச்சி அலையிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பேட் பனியை வந்து அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் இது தான், அவரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய லோகன் பாலை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட். இதெல்லாம் எதுக்கு WWEக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்டால் அதிக பணம், பேராசை தான் ஒரு மனுஷனை அதிகமாக அழிக்கும் அப்படிங்குவாங்கள. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இவங்களை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இவர் வந்தார்னா என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். உங்களோட கோடி வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறாரு. யாரும் பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக 100% உங்களோட கோடி ரோட்ஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் உங்களோட வைப்பர் ராண்டி ஓட்டன் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து, அதாவது அடுத்த வாரம்னு சொல்ல முடியாது, இப்போ நடக்க போகிற, அதாவது இன்றைக்கி என்ன புதன்கிழமையா, இன்னும் 2 நாள் தானே இருக்குது. அதனால் அந்த ஸ்மாக்டவுனுக்கு வந்து உங்களோட வைப்பர் ராண்டி ஓட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து ஷாக்கிங்லேயே ரிட்டன் வந்தார். எலிமினேஷன் சேம்பருக்கு ரிட்டன் வந்து நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸை தூக்கி போட்டு பெரட்டலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே நம்மளுடைய ராண்டியை வந்து தேக்கிட்டாங்க. அது அப்போ மட்டும் நம்மளுடைய செக்யூரிட்டி கார்டு வந்து நம்மளுடைய கோடினே வருது. அதாவது நம்மளுடைய ராண்டியை வந்து தேக்காமல் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து ஒரு பன் கேக்கு கொண்டு நம்மளுடைய மூஞ்சிலே நம்மளுடைய பன் கேக்கை வந்து நம்மளுடைய அதாவது கெவின் ஓவன்ஸோட அந்த மூஞ்சிலே நம்மளுடைய ராண்டி ஓட்டன் கொடுத்துருப்பாரு. அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த ஸ்மாக்டவுனுக்கு வராருக்குன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதாவது இவங்க 2 பேருமே கண்மூடித்தனமாக அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேபி அதிகமாகவே இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் வந்து பல விஷயங்கள் வந்து வரப்போகுது. அது மேபி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்கான மேட்ச் வந்து கெவின் ஓவன்ஸ் vs ராண்டி ஓட்டனுக்கான அந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் மேட்சாக கண்டிப்பாக WrestleMania 41 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ராண்டி ஓட்டனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவர் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எல்லா மேட்சுமே தோற்றுக்கிட்டு தான் இருக்காரே தவிர, அதாவது சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்கட்டும், இல்லை சாம்பியன்ஷிப் மேட்சாக இருக்கட்டும், இல்லை டாக் டீம் மேட்சாக இருக்கட்டும், எந்த மேட்ச்சில் விளாண்டாலும் நம்மளுடைய ராண்டி ஓட்டன் தோற்றுக்கிட்டு தானே இருக்காரே தவிர அவருக்கான வெற்றி எதுவுமே கிடைக்கல. அதனால் கண்டிப்பாக WrestleMania 40 கெவின் ஓவன்ஸுக்கு ராண்டி ஓட்டனுக்கு அந்த மேட்ச் நடக்குதுன்னா இதில் வந்து ஒரு ஸ்டிப்புலேஷனை வந்து நம்மளுடைய WWE மேபி ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஆட் பண்ணாலும் இதில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து கெவின் ஓவன்ஸை பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் க்ளீனாக பீட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ராண்டி ஓட்டன் வந்து எவ்வளோ பெரிய லெஜண்ட் ரெஸ்லர்னு தெரியும். ஆனாலும் அவரை வந்து நம்மளுடைய WWE வந்து ரொம்ப ரொம்ப மொக்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் முழுக்க உண்மை. ஏன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்ததுலேருந்து, அதாவது பழைய ஆட்களை யாருமே நம்மளுடைய
ட்ரிபிள் ஹெச் வந்து சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. அதுவும் ஒரு கேவலமாக தான் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ புதுசாக வர ரெஸ்லரை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரே தவிர பழைய ரெஸ்லருக்கான எந்த ஒரு ரெஸ்பெக்டையுமே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கோடியவே எடுத்துக்கலாமே. கோடி வந்து AEWலேருந்து இப்போ WWE வந்தார். WWE வந்ததுலேருந்து நம்மளுடைய கோடியை வந்து WWE ஒரு ஃபேஸாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர்த்த வந்து பலி கொடுக்க முடியுமோ அத்தனை பேர்த்தையுமே நம்மளுடைய WWE பலி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது 2023 வந்து நம்மளுடைய ராயல் ரம்பிளை வின் பண்ணார். அந்த இடத்துல வந்து ரெசல்மேனியா 39 வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோதணுமே அப்படிங்கிறக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வேணுமே அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலியாட நம்மளுடைய யார் ஆக்குறாங்கன்னு கேட்டால் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலியாடாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ரெசல்மேனியா 41 வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோதணும் அப்படிங்கிறக்காக ராக்கை வர சொல்லி ராக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி போகிற மாதிரி வச்சு அடித்து அட்டாக் பண்ணி அந்த இடத்துல அவரோட இமேஜும் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ 2025 வந்து இப்போ நம்மளுடைய ஜான் சீனா அதாவது பழைய ரெஸ்லருக்கு வந்து மதிப்பு கொடுக்கறதை விட அவங்கள வச்சு மொக்க பண்ணி புதுசாக இருக்கிற ரெஸ்லரை வந்து நம்மளுடைய WWE வந்து வளர்த்து கூட தான் பார்க்குறாங்களே தவிர பழைய ரெஸ்லருக்கான எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் கொடுக்கல அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. ஃபினாமினல் 1 AJ ஸ்டைல் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக தெரிவிச்சிட்டாரு. அதாவது உங்களோட ஃபினாமினல் AJ ஸ்டைல் வந்து எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படின்னு கேட்டால் 2027 வந்து உங்களோட ஃபினாமினல் 1 AJ ஸ்டைல் வந்து ரெஸ்லிங் கெரியரை விட்டு ஒட்டுமொத்தமாக ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய AJ ஸ்டைலே சொல்லிட்டார். அதாவது 2027 ஜூன் மாதம் வந்து உங்களோட AJ ஸ்டைல் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. ஏன் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவரால் ரெசல் பண்ண முடியலையா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமே தெரியல. ஆனால் அவரோட ரிட்டையர்மெண்ட் மட்டும் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அஃபிஷியல் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய AJ ஸ்டைல் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு உங்கள் எல்லாருமே தெரியும். ஏன்னா அவர் வந்து எல்லா ரெஸ்லிங் கம்பெனிலையும் அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. அதாவது TNA எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் த புல்லட் கிளப் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 ஆளாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய AJ ஸ்டைல் தான். அந்த புல்லட் கிளப்பில் வந்து நம்மளுடைய AJ ஸ்டைலாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃபின் பலராக இருக்கட்டும், இப்போ நம்மளுடைய கோடின்னு சொல்கிறீங்களா அமெரிக்கன் நைட்மேன் கோடி அவராக இருக்கட்டும், எல்லாமே அந்த புல்லட் கிளப்லேருந்து வந்தவங்க தான். ஏன்னா நம்மளுடைய AJ ஸ்டைலுக்கு இருக்கிற மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும், அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும் உண்மையுமே வேறு லெவலாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லரை வந்து இழக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. ஏன்னா நம்மளுடைய WWE நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட கான்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொஞ்சம் இருங்க ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா WWE வந்து அது எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா WWE தான் இப்போ சொல்கிறாங்களே பழைய ரெஸ்லர் யாருமே இப்போ WWE வந்து மதிக்கிறதே கிடையாது. புதுசாக வர ரெஸ்லருக்கு தான் முன்னுரிமை தராங்களே தவிர பழைய ரெஸ்லரை வந்து நீங்கள் மதிக்காடையும் பரவாயில்ல, அவங்கள வந்து மொக்க இருந்தாவே அதுவே போதும். மேபி இந்த விஷயத்தை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். AJ ஸ்டைலில் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்காது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் AJ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக வீடியோ கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.